கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் ஒரு 35 மினிட்ஸில் குயிக்காக நான் உங்களோடு கூட பேச போகிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க நம்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பரிசுத்த ஆவியானவரை பற்றிய போதனை, கடைசி கால எழுப்புதலை குறித்த போதனை, சரியா, இக்கால சபைக்கு வேண்டிய போதனை எல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை குயிக்கா படிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆர்மி ஆஃபீஸர், 100 பேருக்கு அதிபதியான ஒரு மனுஷன். அவன் யூதன் அல்லாதவன். ஆனால் இந்த 2 வசனங்களின்படி கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தேவ பக்தி உள்ளவன். வீட்டார் அனைவரோடும் கூட நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து தான தர்மங்கள்லாம் சோஷியல் ஒர்க்லாம் செஞ்சு எப்பொழுதும் அவருடைய லைஃப்பில் 100 பேருக்கு தலைவனாக இருந்தாலும் எப்போதும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சுவாபம் உள்ளவர். அவர் ஜெப சிந்தை, எப்பொழுதும் ஜெபிப்பது என்றால் ஜெப சிந்தையில் வாழ்வது. எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாரா, தூங்க மாட்டாரா, வேலைக்கு போக மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழும்பலாம். எப்போதும் ஜெபிப்பது என்பது ஜெப சிந்தையோடு வாழ்வது. 100 பேருக்கு அதிபதி. நீங்கள் எப்படி? ஆமாம், இந்த பைபிள் ஸ்டடி நான் ஒரு பைபிள் டீச்சர் மாதிரி பேச எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் நாட் எ பைபிள் டீச்சர். நான் ஒரு பைபிள் டீச்சர் அல்ல. வேத வசனங்களை ஜனங்களுக்கு சொல்லி எழுப்புதலுக்கு தேசத்தை, சபைகளை, குடும்பங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் ஒரு சுவிசேஷ ஊழியன். அப்போது எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு சுவாபம். இப்போ நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஆர்மி ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது டாக்டராக இருக்கலாம், ரொம்ப பிஸி டாக்டராக இருக்கலாம், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய நபராக இருக்கிறான். தேங்க் காட். எப்போதும் உங்கள் சிந்தனை ஜெப சிந்தனையோடு இருக்கணும், ஜெபிக்கிற சிந்தையோடு இருக்கணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே பேஷண்ட்ஸுக்கு பேஷண்ட்டை தொடும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே தொடணும். ஸ்டெத்தஸ்கோப் வைக்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு, அந்த 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 வியாதிக்கு என்ன மெடிசன் எழுதுறது ஆண்டவரே ஜெபத்தோட. அப்படி செய்ய 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 ஆவியானவர் உங்கள் மேல் பலமாக இறங்கி வரக்கூடும். ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கலாம், எந்த தொழில், எந்த வியாபாரம், எதில் பெரிய பெரிய வியாபாரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஜெப சிந்தையோடு கர்த்தரை தேடும்போது ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. 2 வசனங்களை நம்ம படித்தோம். தொடர்ந்து அடுத்தது குயிக்காக போவோம். 8ஆம் வசனம், 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் குயிக்காக படிக்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலி தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அடைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தது 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படித்ததனுடைய சாராம்சம் என்னவென்றால், வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை, 3ஆம் வசனத்து பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அவன் ஒரு தரிசனம் காண்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, தரிசனம் கண்டபோது அங்கு தேவ தூதன் நின்று அவனோடு பேசுகிறான். பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு வந்திருக்கிறதாகவும் அவர் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறதாகவும், அந்த வீட்டின் ஓனர், அந்த வீட்டுக்காரன் பேர் சீமோன் என்றும்,
அவன் தோல் பதனிடுகிற தொழில் செய்கிறவன் என்று, அவனுடைய தொழில் என்ன, அந்த மனுஷனுடைய பெயர் என்ன, எந்த லொக்கேஷன் என்ன என்பதெல்லாம் டீட்டெயிலாக கர்த்தர் பேசுகிறார் தரிசனத்தின் மூலம். நீ அங்கே வசனத்தில் படிக்கும்போது 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், அவனுடைய வீடு கடல் ஓரத்தில் இருக்குது. லொக்கேஷன் ஆண்டவர் கொடுக்குறார். கூகுள் மேப்போட சூப்பரான லொக்கேஷன் கொடுக்குறாரு. வசனம் சொல்லுகிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அதாவது தரிசனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரிசனம் என்பது 2 வகைப்படும். ஒன்று, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திறந்த கண்களில் பார்க்கிற படக்காட்சி. சரியா புரிஞ்சுக்கோங்க, திறந்த கண்களில் பார்க்கிற காட்சி, படக்காட்சி. அப்படிலாம் இது வரைக்கும் நான் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கெல்லாம் அப்படி ஒரு காட்சி கண்டதில்லை. அதெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இல்லைன்னா மற்றவனுக்கு இல்லைன்னு எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆமென். தரிசனங்களை காண்பார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னொரு வகையான தரிசனம் என்னன்னா, தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் அது தாமதித்தால் நிறைவேறும், அது பொய் சொல்லாது, அதுக்காக காத்துரு. விஷன் உங்களுடைய எதிர்காலத்தில் சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கிரவுண்டு லேண்ட் இருக்குது, நிலம் இருக்குது, அதில் ஒரு வீட்டை நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த வீடு எங்கே ஹால் இருக்கணும், எங்கே டைனிங் ஹால் இருக்கணும், எங்கே பெட்ரூம் இருக்கணும், எங்கே கிச்சன் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருக்கணும், ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கள. சரியா, இத்தனை நாளைக்குள்ளே கட்டி முடிக்கணும், அதற்கு இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணுறீங்கள. தட் இஸ் விஷன். தரிசனம் இல்லாத, அதாவது இந்த சரியான தரிசனம் இல்லாதனால தான் சிலர் அப்படியே வழிப்போக்கனை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வழிப்போக்கன் போலன்னா என்ன அர்த்தம்? வழிப்போக்கனுக்கு எங்கே சாப்பிடுவான்னு தெரியாது, எங்கே படுப்பானா அவனுக்கு தெரியாது, எங்கே உறங்குவார்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கணும். ஏதோ வாழ்ந்தோம், ஒரு ஆசிரியராக வேலை செய்தோம், ரிட்டையர்மெண்ட் ஆச்சு, பணத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைகளை வேலை காட்டுறேன், அல்லது உங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகள் உங்களை டார்ச்சர் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? நான் யாரையும் நம்பி இல்லை, எனக்கு பென்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வாய்ஸ் அவடால் பேசுகிறது, இப்படி பேசினா தான் எனக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். புரியுதா? அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நல்லா ஆண்டவர் எனக்கு வாழ கிருபை செய்தார். எஞ்சியுள்ள காலங்களில் என்னை குறித்து உமக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஏசப்பா? இங்கே பாருங்கள், அவன் சொல்கிறாரு, நீ போ, அங்கே நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான். அதான் 6ஆம் வசனத்தில் படித்தோம். நீ போ, நீ அந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. 6ஆம் வசனம், தோல் 18 சீமோன் என்னும் ஒருவிடத்தில் தங்கி இருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். உனக்கு சொல்லுவான். நீ கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தரிசனத்தில் எல்லாம் ஃபுல்லாக கொன்னிலேவே நீ என்ன செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பேதரை அனுப்புவான், அவன் இப்படி பேசுவான். அந்த டீட்டெயிலாக கர்த்தர் பேச மாட்டார். புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டா, பெரிய அப்போஸ்தலன் பவுல் தமஸ்கு வீதியில் தொடப்படுகிறான், கண்கள் குருடாகி கீழே விழுகிறான். ஆண்டவரே நீர் யாருன்னா, நீ துன்பப்படுகிற இயேசு நானேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உடனே கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அவ்வளோதான். கர்த்தர் பேசும்போது அப்படி தான் பேசுவார். அவ்வளோதான். அந்த மூளையில் புரியும், அதுக்கு மேலே மூளையில் புரியாது. அப்போது ஆண்டவர் எவ்வளோ ஒரு அட்ரஸ்ஸு, லொக்கேஷனு, சீமோன் வீடு எல்லாம் டீட்டெயிலாக கர்த்தர் கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தரிசனம் கொடுங்க. ஆமாம், எனக்கு பணத்தை கொடுத்துருக்குறீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்க, வேலையை கொடுத்துருக்குறீங்க, சர்ச்சு கொடுத்துருக்குறீங்க, ஏன்னா மீட்டிங் போகிறேன் வரேன் எல்லாம் நல்லா தான் இருக்குது.
அவ்வளோதானா அப்படின்னா அப்படி இல்லை. வெறும் கையாய் கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியாது. சும்மா ஆமே நல்லையா சொல்லிட்டு போகிறது கிடையாது. யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். கர்த்தருக்காக நீங்கள் எதையாயில் ஒன்று செய்யணும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து வாசிக்கலாம். அங்கே மொத்தம் நான் சொன்னேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று கொர்நேலியுவின் ஃபேமிலி லைஃபு, இரண்டாவது அவனுடைய தரிசனம், மூன்றாவது அந்த 9ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா 9ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தில் வாசிங்க. 9ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதா. அதாவது ஒரு நிமிஷம், பேதுரு பயங்கர மத்தியான பசியில் இருக்கும்போது மேலறையில் போய் அந்த நேரத்திலையும் அவர் சாப்பிட மனதாக இருந்தான். சாப்பிட்றது மனதாக இருந்தான். அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். அவன் ஆயத்தம் பண்ணுகையில் ஆயத்தம் பண்ணும்போது சாப்பாடு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படின்னு சொல்கிறேன். சாப்பாடு உணவு ஆயத்தமாகிட்டு இருக்கும்போதே சாப்பிட பசி அடைந்து, அங்கே பாருங்கள் அந்த வசனம் 10ஆவது வசனம் ஸ்க்ரீனில் படிக்கிறீங்கள, மிகுந்த பசி ஒரு பக்கம், சாப்பிட்றதுக்கு மைண்டு சொல்லுது சாப்பிடு சாப்பிடுன்னு. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஞான திருஷ்டி உண்டாகுமா? அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சாப்பாடு சாப்பாடுன்னு அலையக்கூடாது. புரியுதா? ஏதோ கிடைக்கிறத தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடணும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு மனதாக இருக்கிறான், அங்கே சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஞான திருஷ்டி ஆண்டவருக்கு அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை கீழுள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் குயிக்காக வாசிங்க, டைம் போயிட்டே இருக்குது. அங்கே கர்த்தர் பேசுகிறாரு, கொர்நேலியுவை குறித்து பேசுகிறார். அவன் புறஜாதியான். அவனை குறித்து கர்த்தர் தரிசனத்தின் மூலம் பேசுகிறார். 17ஆம் வசனத்தை படிங்க. பேதுரு அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அவ பாருங்க, இவன் தரிசனம் பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அந்த தரிசனத்தை குறித்து சந்தேகம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கர்த்தர் அனுப்புவாரா? அவங்க யூதர் அல்லாதவர்களாச்சே, விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாச்சே, அங்கெல்லாம் கர்த்தர் அனுப்புவாரா? பாலிட்டிக்ஸ், இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. யூதர்களுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வந்தாங்க. நம்ம ஆட்கள் அப்படி தானே, நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். உனக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூ, எனக்கு ஜீசஸ் லவ்ஸ் மீ, எனக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூ. உங்களை பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ், சரியா? நீங்கள் என்ன பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ். வீடு வீடாக பாட்டு பாடிக்கிட்டு நைட்டில் திரிஞ்சிக்கிட்டு வர்றது. யார் வீட்டுக்கு போகிறோம்? யார் வீட்டுக்கு போகிறோம் சொல்லுங்கள்? யார் வீட்டுக்கு போகிறீங்க? அதே சர்ச் மெம்பர் வீட்டுக்கு போயிட்டு பிறந்தார் சொல்லிட்டு அவங்க கொடுக்குற இட்லியை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அங்கே கொடுக்குற காணிக்கை வாங்கிக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு வர்றது. நான் சொல்லுது இப்போ புரியுதில்ல? நான் பேசுகிற ஷார்ப்பாக இருக்குல்ல? புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போ அவன் பேதுருக்கும் அந்த மென்டாலிட்டியோடு இருக்கிறார். அவன் யூதன் அல்லாதவன், அவன் ஊருக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு அவன் தரிசனத்தை குறித்து சந்தேகப்படுறான். ஏன் தெரியுமா? அவன் சாதாரண மனுஷன். பேதுரு உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷன். சந்தேகப்படும் போது தான் ஆண்டவர் பேசுகிறாரு. 20ஆம் வசனம். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று ஆவியானவர் பேசுகிறார். பேதுரு, நல்ல கவனிங்க, இதில் ஆவியானவர் பேசுகிறார். நான் தான் அனுப்பினேன், நீ சந்தேகப்படாம போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று ஆவியானவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல விசுவாசிகளை, நீங்கள் ஒரு சாதாரண விசுவாச குடும்பத்தில் இருக்கலாம், உங்களுக்கும் ஆவியானவருடைய சத்தம் கேட்கணும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? கைகளை உயர்த்தி, ஆவியானவரே உம்முடைய சத்தம் எனக்கு கேட்கணும் ஆண்டவரே. சில நேரத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற ஆண்டவரே, இதை செய்யலாமா இதை வேணாமா, எனக்கு ஒன்றுமே புரியல ஆவியானவரே, எனக்கு ஒன்றுமே புரியல ஆவியானவரே, நீர் எனக்கு உதவி செய்யும்படி நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இம்மட்டு நடத்தினவர் இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியினால் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டபடியால்
ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஆமென். இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியானவருடைய நடத்துதல் என்பது ரொம்ப விசேஷமானது. கர்த்தர் சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு வர்றாரு. ஆன்லைனில் ஆவியானவரை பற்றிய போதனைகள், ஆவி நடத்துதல், ஆவியில் நிரம்புதல், ஆவியில் நடத்தப்படுதல், சரியா, ஆவியில் அனலாக இருப்பது, இப்படிப்பட்ட போதனைகளை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொருவர் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் மாற வேண்டும். சரியா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆவியானுடைய நடத்துதலின்படி இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாசிக்க போகிற அடுத்த வசனம் 24க்கு வாங்க. 24 31 வரைக்கும் நீங்கள் கொர்நேலியுவின் வீட்டுக்குள்ளே பேதுரு செய்த ஊழியம், ஒரு புறஜாதியான் வீட்டை தொடுவதற்கு கர்த்தர் எப்படி அழகாக நடத்துகிறார். செசரியா பட்டணத்தில், யோப்பா பட்டணத்திலிருந்து, யோப்பா பட்டணம் கடலோரத்தில் இருக்கிறது. செசரியா பட்டணம் கூட கடல் ஓரத்தில் தான் இன்னைக்கு இருக்குது. 2 பட்டணமும் இன்னைக்கு இருக்குது. அந்த சீமோன் இருக்கான, சீமோன் உடைய தோல் பதனிடுகிற மனுஷன் வீடு இன்னைக்கும் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இருக்குது. அதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ 24ஆம் வசனத்தை படிப்போம். 24. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருக்கிறான். தேவ மனுஷனை எதிர்பார்த்து கொண்டு கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையார், அப்படின்னு அண்ணன் சொந்தக்காரங்க, அவங்களுடைய கசின் பிரதர்ஸ், அவங்களாம் இருக்கலாம், தன்னுடைய விசேஷத்தை ரொம்ப க்ளோஸ் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 100 பேருக்கு அதிபதி, ஊரில் எத்தனையோ சிநேகிதர்கள் இருப்பாங்க. எல்லாரையும் வரவழைத்து, என் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கிறேன், நீங்கள் வாங்க. இப்படிப்பட்ட ப்ரேயர் மீட்டிங் நீங்கள் உங்கள் வீட்டில் நடத்தணும். புரியுதா? கெட் டுகெதரு, பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் ஆனிவர்சரி, அதெல்லாம் நீங்கள் நடத்திக்கிடுங்க. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். நடத்துகிறீங்களா நடத்தல, அது உங்கள் விருப்பம். ஆனால் உங்கள் வீடு ஒரு சுவிசேஷ மயமாக்கப்பட வேண்டும். சும்மா ஒரு சர்ச்சுக்கு போனால் 1.5 மணி நேரம் கரம் தட்டி பாடிட்டு வர வழியில் 1/2 கிலோ கறியை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வருகையின் விளிம்பில் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மனுஷன் தன்னுடைய உறவின் முறையார், தன்னுடைய சிறப்பு, தன்னுடைய நண்பர்கள், சிநேகிதர் எல்லாரையும் கூட வரவழைத்து பேதுனுடைய வருகைக்கு காத்திருக்கிறான். இத்தனை மணிக்கு வருவேன், கூகுள் மேப்பு காட்டுது, இத்தனை மணின்னு சொல்லுது, எங்கே இருக்கிறீங்க நீங்கள், அப்படிலாம் அங்கே கேட்க முடியாதுல்ல. அவன் பாட்டுக்கு எத்தனை மணி நேரம் காத்திருந்தான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு 100க்கு அதிபதி, ஒரு 100 பேருக்கு அதிபதியான ஒரு மனுஷன் காத்து கிடந்து
அங்கு போய் பேதுரு நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அவன் 25ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவன் உள்ளே பிரவேசிக்கில் கொர்நேலியை எதிர்கொண்டு ஓடி போய் பாதத்தில் விழுந்தான். அப்போ பேதுரு சொல்லுவார் 26ஆம் வசனத்தில், தூக்கி எடுத்து எழுந்துரு, நானும் ஒரு மனுஷன்தான். ஆனால் தான் நம்ம பாலிசி, யார் காலையும் விழக்கூடாது, எந்த மனுஷன் காலையும் விழக்கூடாது. என்னென்னா எல்லாமே மனுஷர்கள் தான், புரியுதா? எந்த மனுஷனும் தெய்வம் அல்ல, எந்த மனுஷனும் தெய்வம் அல்ல. மனுஷன்தான், தெய்வம்தான். மனுஷரை கனப்படுத்தணும், மனுஷனுக்காக ஜெபிக்கணும், மனுஷரை உற்சாகப்படுத்தணும். பிரைஸ் காட். இப்போது பேதுரு அங்கே போனபோது அந்த காரியங்களெல்லாம் அவர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை 30ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் இணைத்தரப்பட்டது. போதும், 33க்கு வாங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு, தேவனாலே உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். பாருங்க, ஒரு அந்நிய மனுஷன் சொல்றான், தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது கர்த்தருடைய நாமத்தில் கூடி வந்தா அங்கு கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது என்று அர்த்தம். கொர்நேலியுவுக்கு கர்த்தருடைய சமூகம் என்றால் என்ன என்று தெரியும். ஏனென்றால் நித்தமும் அவர் கர்த்தருடைய சமூகத்தை தேடினார். 26ல் அதிகமாக ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இல்லை, நான் ரொம்ப பிஸியான ஒரு ஆள், கவர்மெண்ட் ஆஃபீஸரு, நான் ப்ரைவேட் கம்பெனி ஓனரு, யாராக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், பேதுருவின் ஊழியம் கொர்நேலியுவின் வீட்டில் ஆரம்பிக்கிறது. வீட்டில் பேதுருவின் ஊழியம். 34ஆம் வசனம். 34. பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், தேவன் பட்சபாதம் உள்ளவர், தேவன் ஒருத்தரை உயர்த்தி இன்னொருத்தர் தாழ்த்துவார், இன்னொருத்தர் ஆசீர்வதிப்பார், இன்னொருத்தர் சபிப்பார், அப்படிப்பட்ட தேவன் அல்ல என்று அவருடைய பிரசங்கத்தின் டாபிக் என்னன்னா, அவன் பேச தொடங்கின போது கர்த்தருடைய பிள்ளை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேச தொடங்கின போது வேதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கிறோம். 44, 45ஆம் வசனங்களுக்கு வாங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிட்டு இருக்கும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதுதான் நான் எதிர்பார்க்கிற எழுப்புதல். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த ஆன்லைனில் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆன்லைனில் நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போது, ஆன்லைனில் பாடல் ஆராதனையை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் மேலே ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவாராக. ஆமென். அடிக்கடி மக்களிடத்திலிருந்து வருகிற சாட்சிகள் எல்லாம் அப்படின்னா, நைட் ப்ரேயரில் ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் எங்களை பலமாய் நிரப்பினார் என்று. உங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் பாஸ்டர் பேசி கொண்டிருக்கும் போதே உங்கள் சபையின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். பேதுரு பேசி கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால கர்த்தருடைய பிள்ளைகளை 45ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் பிரஜாதிகள் மேல் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்க கூட அவருடைய பேதுருடைய டீம் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நம்ம மேலே தான் அபிஷேகம் ஊற்றப்படும், நமக்கு மட்டும்தான் அபிஷேகம் கிடைக்குன்னு பார்த்தா இவங்கெல்லாம் அவர் அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்புறாங்களே, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர்கள் தேவனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஆமென். பிரைஸ் காட். தொடர்ந்து வாசிங்க. 47, 48 வசனங்கள். பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு, தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே
அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாட்கள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். பிரைஸ் காட். பேப்டிசம் சர்வீஸ் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போங்கன்ற அளவில் அங்கே ஒரு பெரிய மினிஸ்ட்ரி நடந்தது. கொர்னிலேவின் வீட்டுக்குள்ளே அங்கே இருக்கிற வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. நான் விசுவாசிக்கிறேன், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களுடைய உறவின் முறையார், அவங்களுடைய சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாரும் அன்றைக்கி பேப்டிசம் எடுத்திருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லார் மேலேயும் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. நீங்கள் எப்படி, உங்கள் நிலவரம் எப்படி? இந்த பைபிள் ஸ்டடியில் உங்கள் நிலவரம் எப்படி? அபிஷேகம் பெற்றுட்டிங்களா? ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறீங்களா? பேப்டிசம் எடுத்துட்டிங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டிங்களா? எடுக்கலையா? அதனால் பாருங்கள், அங்கே பேப்டிசத்தோடு தான் அந்த சர்வீஸ் முடியுது. அங்கே இந்த கடைசி நாட்களில் இந்த பைபிள் ஸ்டடி நான் 10ஆம் அதிகாரத்தை முடிச்சிருக்கிறேன். வரும் நாட்களில் குயிக்காக நம்ம படிக்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி. அந்த போரை அடிக்கக்கூடாது. அந்த போர் அடிக்கிறத துரத்திட்டு வசனத்தை கேட்டு என் லைஃப்பில் ஒரு ரிவைவல் வரணும். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. உங்களுடைய கைகளில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, கொர்னிலேவை பற்றி அவன் கண்ட தரிசனத்தை குறித்து, பேதுருவின் தரிசனத்தை குறித்து, செசரியா பட்டணத்தில் வந்த அந்த எழுப்புதலை குறித்து, பேதுருவின் பிரசங்கத்தை குறித்து, அபிஷேகம் பெற்றதை குறித்து, ஞானஸ்நானம் கொடுத்ததை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கூற கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பேப்டிசம் எடுக்கணும்னு ஆவல் கொள்கிறாங்களோ அவர்களுக்கு பிசாசு தடையாக இருக்காதபடி கர்த்தர் உதவி செய்யும். அபிஷேகம் பெறாதவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுமாண்டவரே, அபிஷேகத்தை தாருமாண்டவரே, உங்களுடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயர்த்தி உங்கள் குடும்பத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, என்னுடைய குடும்பத்தை நினச்சி, நம்முடைய ஒர்ஷிப் டீமை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும், மீடியா டீமை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும், ப்ரேயர் டீமை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.